الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع آخر وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما وارزقنا فهما اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஹுத்பத்துல் மஸ்னுனாவிற்கு பிறகு சூரத்துல் பக்ராவிலிருந்து ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை பற்றி சொல்லும் பொழுது கூறுகிறான், இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த விதத்திலெல்லாம் சோதித்தானோ ஃபஅத்தம்மஹுன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அனைத்து சோதனைகளையும் நல்லபடியாக முடித்தார்கள். நல்ல வெற்றியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய சோதனைகளில் வெற்றி பெற்றார்கள், வெற்றிகளை கண்டார்கள். இதை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அல்லாஹ் பிறகு கூறினான், இதற்கு எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனைகளை அணுகினார்களோ, சோதனைகளில் வெற்றி கண்டார்களோ, இதற்கு பரிசாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கௌரவிக்கும் விதத்தில் கூறினான், இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, வரக்கூடிய மக்களுக்காக உம்மை இமாமாக நாம் ஆக்குகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இமாமாக முன்னெடுத்து உலக மக்களுக்கு நிப்பாட்டினான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இத்தகைய பெரிய சிறப்பு கிடைக்கும் பொழுது அல்லாஹ்விடம் உடனே கேட்டார்கள், வமின் துர்ரியதி, யா அல்லாஹ், எனக்கு கிடைத்த இந்த சிறப்பு எனக்கு பிறகு வரக்கூடிய என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததியினருக்கு கிடைக்குமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னா, லா யனாலு அஹதில் ஸாலிமீன், எதுவரை உங்கள் சந்ததி சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கோமோ, எதுவரை பாவங்களை நோக்கி செல்லாமல் இருக்கோமோ, எதுவரை அநீதம் இழைக்காமல் இருக்கோமோ, அதுவரை கண்டிப்பாக என்னுடைய இந்த சிறப்பு உங்க சமூகத்தில் இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு இஸ்லாமிய மக்களாகிய, குறிப்பாக முஹம்மதுடைய சமூகமாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மவர்களுக்கு மிகவும் நெருங்கிய தொடர்பாக இருக்கும். பொதுவாகவே அனைத்து நபிமார்களும் முஸ்லிமாகிய நம்முடைய ஈமானின் அம்சங்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு நபியின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது குஃப்ரின் அடையாளமாக நம்முடைய இஸ்லாம் எடுத்து காண்பிக்கிறது. ஆக இந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை முன்னோக்கி கூறும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளை எடுத்துரைத்து உலக மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனும் உயர்ந்த ஒரு ஆளுமையை எடுத்து காட்டி, இன்னும் குறிப்பாக நபிமார்களின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய இந்த சிறப்பான ஒரு அம்சத்தை நம்முடைய ஈமானின் கொள்கையின் ஒரு பங்காக ஆக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு பொதுவான எந்த ஒரு நபியையும் நாம் ஈமான் கொள்கிறோமோ, இன்னும் சற்று அதிகமான உணர்வும் தொடர்பும் உறவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு நமது இருக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத நம்முடைய உம்மத்தின் தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் நிப்பாட்டுவான். மில்லத அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய தந்தையாக, நம்முடைய முன்னோடியாக எடுத்து காண்பிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உறவு எந்த அளவுக்கு நமக்கு தந்தை சார்ந்த உறவாக இருக்கிறதோ, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு தரக்கூடிய ஒரு சில மிக முக்கியமான உணர்வுகள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தோடு பார்க்கும் பொழுது, எந்த கிபிலாவை முன்னோக்கி நாம் அனைவரும் தொழுது கொண்டிருக்கிறோமோ, அந்த கிபிலாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நிறுவினர் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். முதல்ல கட்டியது யார் என்ற இந்த இஃப்திலாஃபுக்குள்ள போக வேணாம், இந்த கருத்து ஏற்பாடுக்குள்ள போக வேணாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்லுவான், இந்த இடத்தில் கஅபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்கிற கட்டளை கொடுக்கப்பட்ட பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்தில் கஅபத்துல்லாவை நிறுவினார். அல்லாஹ் அழகா சொல்லுவான், இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து காண்பித்தோம், இந்த இடத்துல ஒரு கஅபாவை கட்டணும், அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டணும். அல்லாஹ் அது கட்டளையாக என்ன சொல்லியிருப்பான், எனக்கு ஷிர்க் வைக்காத நிலைப்பாடோடு கட்டணும், எந்த ஒரு ஷிர்க்கும் வைக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடோடு கஅபத்துல்லா கட்டப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கரங்களால். எந்த கிபிலாவை நாம் நோக்கி தொழுகிறோமோ, எந்த கஅபாவை கிபிலாவாக முன்னோக்கி தொழுது வருகிறோமோ, அந்த கிபிலாவை தன் கரங்களை கொண்டு நிறுவியவர் நபி இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த அளவுக்கு நமக்கு இவங்களுடைய இஸ்லாம் சம்பந்தமான மார்க்க உறவு இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் நமக்கு இதை பலப்படுத்தும் விதமாக சொல்லி காட்டுவான். எந்த இடத்தில் நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கஅபத்துல்லா நிறுவினார்களோ, எந்த கல்லின் மீது இருந்து நின்று நிறுவியிருப்பார்களோ, எந்த கல்லின் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால அடி அழகான முறையில் அதிசயமான வண்ணத்தில் பதிந்திருக்கோமோ,
எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காமு இப்ராஹிம் என்ற பெயரில் போற்றுகிறானோ அந்த இடத்திலிருந்து தொழுவதை இஸ்லாம் நமக்கு மிக சிறந்த அம்சமாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, மக்காம் இப்ராஹிமை நீங்க முஸல்லாவாக, தொழக்கூடிய இடமாக, முன்னோக்கும் இடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக இன்னைக்கும் பார்க்கும் பொழுது நமக்கு புரிய வரும், தவாப் செஞ்ச பிறகு 2 ரக்காத் தொழக்கூடிய அந்த மஸ்னூன் தொழுகை மகாம் இப்ராஹிமுக்கு முன்ன தொழக்கூடியது சிறந்த அம்சங்கள் ஒன்றாக கருதப்படும். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தின் அனைத்து வகையிலும் ஈடுபாடான ஒரு உறவை ஏற்படுத்தி காட்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு தான். அதனாலேயே குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய நாளுக்கு வரும் பொழுது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபியாக, அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வரலாறாக, அதிகமாக பேசப்படக்கூடிய சம்பவங்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள் நமக்கு முன்ன கேட்க முடியும், பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நமக்கு எடுத்துரைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான், லகத் கானத் லகும், உங்களுக்கு திட்டவட்டமாக, உஸ்வத்துன் ஹஸனா, சிறந்த முன்மாதிரி இருக்கிறது, ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்திலும் இன்னும் அவர்களோடு ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்களின் இடத்திலும் உங்களுக்கான முன்மாதிரி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் இங்க யோசிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மனிதர்களை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பானோ அனைத்து நபிமார்களின் வாழ்வும் நமக்கு அழகான முன்மாதிரி தான். இந்த நபியுடைய வாழ்க்கை எனக்கு சிறந்தது கிடையாது சொல்லி நம்ம யாரையும் நிப்பாட்ட முடியாது. எல்லோருடைய வாழ்வும் நமக்கு அழகான முன்மாதிரியா இருக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கு நமக்கு நம்முடைய இறுதி தூதர் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நமக்கான முன்மாதிரியாக எடுத்து காண்பித்திருக்கிறானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு நபியின் வாழ்வை நமக்கான முன்மாதிரியாக எடுத்து காண்பித்திருக்க என்று அது நம்முடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை பத்தி சொல்லும் பொழுதும் அதே வசனம் தான், ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் உங்களுக்கான அழகிய முன்மாதிரி உள்ளது. இப்படி நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தோடு இருக்கும் உறவுகளை தேடி பார்க்கும் பொழுது நிறைய வழிகள் மூலமாக நபி இப்ராஹிமை நாம் நினைக்க முடியும் அலைஹிஸ்ஸலாம். இந்த நபியின் வாழ்வு தரக்கூடிய படிப்பினைகள் ஏராளமாக இருந்தாலும் ஒரு சில மிக முக்கியமான முதன்மையாக பேண வேண்டிய விஷயங்கள் சில இருக்கும்ல, அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை எடுத்து முன்வைத்து உரையை முடித்துக் கொள்ள விரும்புவேன். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பெறக்கூடிய பாடங்களில் மிக முதன்மையான பாடமா இருப்பது அல்லாஹ்வை வழிபடுவதில், அல்லாஹ்விற்கு அடிபணிவதில் எடுத்து காட்டிய அசாதாரணமான ஒரு நிலைப்பாடு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இன்னல்கள் சுத்தி வளைச்சாலும் சரி, இந்த இடத்துல நம்மால எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தோல்வி தலையோங்கி இருக்கும் போதும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தௌஹீதை மேலும் செஞ்சிருப்பாங்க. முன்ன ஓதி காண்பித்த அதே வசனம் தான். அல்லாஹ் தஆலா எந்த வகையில் இப்ராஹிமை சோதித்தானோ அனைத்து சோதனைகளிலும் சிறந்த முறையில் வெற்றி கண்டார்கள். அல்லாஹ்வே சர்டிஃபை பண்ற அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் இப்படியும் பாராட்டுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நாம இந்த உலகத்துல தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், இன்னும் மறுமையில் அவங்கள சாலிஹீன்கள்ல ஒருவராக ஆக்குவோம். இதுக்கு காரணமா அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், எப்பப்பெல்லாம் நாம இப்ராஹிமை பார்த்து எனக்கு கட்டுப்படுன்ற நிலைமையை புரிய வச்சோமோ, எடுத்து காட்டணும் வாழ்க்கையில, உடனே அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், எந்த ஒரு தயக்கம் இல்லாம உடனே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆக எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் நம்ம சூழ்ந்து இருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து காட்டிய அந்த ஈமானிய பலம்
நம்ம வாழ்க்கையில் பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈமான விட்டு சிதறி ஓடக்கூடிய இந்த சமூகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய வாழ்வா இருக்குது. எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான நிலைப்பாடு அளவுக்கு ஒருபோதும் சேர்ந்து இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னா, அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபி முஹம்மதே நீங்களும் இப்ராஹிமுடைய மில்லத்தை, அவருடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். எந்த அளவுக்கு சிறந்த வாழ்க்கையா இருந்திருந்தா, நபிமார்களிலேயே சிறந்தவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருப்பான், இப்ராஹிமுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கன்னு சொல்லி. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு தரக்கூடிய மிகச்சிறந்த படிப்பினைகள்ல ஒண்ணு, மிக முதன்மையான படிப்பினை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை வழிபடுவதில் அசாதாரணமான நிலைப்பாடு. ஆக எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, அல்லாஹ்வின் தௌஹீதை பறைசாட்சி மேலோங்க செய்யக்கூடிய மக்களாக நம்ம வாழணும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு பெரிய சிறப்புகள், இவ்வளவு பெரிய கஷ்ட காலங்களில் அவங்க நல்ல முறையில வெற்றி கண்டதுனால கிடைச்சிச்சு. எந்த அளவு கிடைச்சிச்சு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம ஹலீலா தேர்ந்தெடுத்து, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், அல்லாஹ் இப்ராஹிமை ஹலீலா தேர்ந்தெடுத்தான். ஹலீல்னா என்ன அர்த்தம்? நெருங்கிய நண்பராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம தேர்ந்தெடுத்திருப்பான். ஹலீல் அப்படின்றது நார்மல் நம்ம புரிதலுக்காக சொல்ல விரும்புவேன், ஒரு நட்பு கொள்வதில் மிக உயர்ந்த ஒரு இலக்கு. அதை தாண்டிய நட்பை சார்ந்த உறவு இருக்க முடியாது. அதுதான் உயர்ந்த இடமாக நட்பு சம்பந்தமாக இருக்கும். பொதுவாக நண்பர்களுக்கு, நட்புக்கு நிறைய பெயர்கள் அரபி மொழியில் இருந்தாலும் ஹலீலை தாண்டிய பெயரும் கிடையாது. அதுதான் ரொம்ப உயர்ந்த பெயராக காட்டப்படும். இந்த உறவு சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபியும் கொடுத்தது கிடையாது. நமக்கு எடுத்து காண்பித்த இந்த வரலாறு வரைக்கும் பார்க்கும் பொழுது 2 நபிமார்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய இந்த ஹலீலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க. ஒன்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி. இங்க எதை சொல்ல விரும்புவோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு சிறப்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபி கொடுத்திருக்கான் அப்படின்னா அதற்கான மிக முக்கியமான காரணம் அவங்க வாழ்க்கையில அல்லாஹ்வின் சோதனைகளை எந்த அளவுக்கு அழகான முறையில், சிறந்த முறையில் கையாண்டு வெற்றி கண்டிருப்பார்களோ அதன் காரணமாக. இது முதல் படிப்பினை எடுத்துக்கிட்ட பிறகு, இரண்டாவதாக நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலிருந்து எதையாவது ஒரு படிப்பினையாக பார்க்க விரும்புகிறோம். அந்த அளவுக்கு முதன்மை இடத்தை கொடுக்கணும் அப்படின்னா, தாம் பெற்ற இந்த இன்பத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெறச் செய்வது, நம்முடைய பிள்ளைகளின் மீது தௌஹீதிய கவலை கொள்வது. நாம நல்ல முறையில வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு போறோம், நல்ல முறையில வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டு போறோம், தௌஹீத புரிஞ்ச மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்க மாட்டாங்க. நாம ஃபஜ்ருக்கு கரெக்டா எழுந்து தொழுக வரும், பிள்ளைகள் தூங்கிட்டு கிடக்குறாங்க. நாம பள்ளிக்கு நல்ல தரிசுகளை கேட்க வரும், பிள்ளைகள் வேற எங்கேயும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு சிதறி கிடக்கக்கூடிய பிள்ளைகளின் சிந்தனைகளை ஈமானின் பால் ஒன்று சேர்ப்பது அல்லது ஒன்று சேர்க்க கவலைப்படுவது ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையில ஒண்ணு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிற மிகப்பெரிய விஷயங்கள்ல ஒண்ணு. அதனாலேயே பிள்ளைகளை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கெங்கெல்லாம் பேசியிருப்பாங்களோ அங்கெல்லாம் அழகான துஆக்கள் நம்ம வெளிப்படுத்தியிருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றெடுப்பதற்கு முன்பாக பிள்ளைகளுக்கான துஆக்கள் அதிகமாக கேட்பாங்க. யா அல்லாஹ் எனக்கு பிள்ளையை கொடு, வெறுமனே பிள்ளையை கொடுன்னு கேட்காம இன்னைக்கு மக்கள் அதிகமாக யா அல்லாஹ் எனக்கு நல்ல பிள்ளையை கொடு, ஆண் பிள்ளையை கொடு, பெண் பிள்ளை கொடு, இப்படி தனித்தனி ஆசைகள் கொண்டு இருக்கிறாங்க. தவறில்லை. ஆனா எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும், எந்த வார்த்தைகளை இப்ப பயன்படுத்த கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகளுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் பொழுது யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடுன்னு கேட்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடு. அந்த பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கான வாழ்க்கை சம்பந்தமான அனைத்து விஷயங்கள் ஏற்பாடு பண்ணி தராங்க. பிறகு அந்த பிள்ளைகள் வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான். எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். சோதனைகள்ல வெற்றி காண்றாங்க.
அந்த பிள்ளைகளை பத்தி பேசும் பொழுது எங்கெங்கெல்லாம் ஈமானிய விஷயங்களை வெளிப்படுத்துவாங்களோ, குறிப்பா தொழுகை பத்தி எடுத்துக்கலாம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ், அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியா ஆக்கு, வ மின் துர்ரியத்தி, என் பிள்ளைகளையும் அப்படி ஆக்கு. ஷிர்க் பத்தின கவலைகள் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, வ ஜுனுபனி, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்துரு, வ பனி, என் பிள்ளைகளை பாதுகாத்துரு, நஅபுதுல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டு. எங்கெங்கெல்லாம் நமக்கு நலவுகளுக்கான, மார்க்கம் சார்ந்த நலவுகளுக்கான எண்ணங்கள் வருவது, அங்கெங்கெல்லாம் பிள்ளைகளை சேர்த்துக்கிறது, துவாக்கள் அவங்களுக்காக ஈமான் சார்ந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்கிறது மிக சிறந்த குணங்களில் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சில சிறப்புகளை வழங்கும் பொழுது ஆரம்பத்தை ஓதி காமிச்ச அதே வசனம் தான் அல்லாஹ் சொல்லியிருப்பான், இன்னி ஜாயிலுக லின்னாஸ் இமாமா, நாம் உங்களை இமாமாக ஆக்குறோம். இந்த சிறப்புகள் அல்லாஹ்விடம் இருந்து வரும் பொழுதும் கூட உடனே அடுத்த வார்த்தை என்ன கேட்டாங்க, வமின் துர்ரியத்தி, அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்குமா சிறப்பு இது. ஆக நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய பிள்ளைகள் சம்பந்தமாக நாம அதிகமான எந்த அளவுக்கு உலகம் சார்ந்த கவலைகள் படுகிறோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக ஈமானிய தௌஹீதிய வாழ்வு சார்ந்த கவலைகள் அதிகமாக நாம் படணும். அவங்களுடைய மார்க்கம் சம்பந்தமான கவலைகள் நம்ம கண்டிப்பா இருக்கணும். கடைசி நேரம் வரையிலும் அவங்களுக்காக துவா செய்த நபர்களாக நாம் இருக்கணும். வெறும் துவாவோடு முடிஞ்சு போயிடாம நல்ல முயற்சிகள் பண்ணக்கூடிய பெற்றோராக நாம இருக்கணும். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து இருக்கக்கூடிய படிப்பினைகள்ல ஒன்னா பார்க்க முடியும். அடுத்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே நபிமார்களுடைய குணங்கள் பொதுவாக அனைத்து சமூகத்திற்கும் நல்ல இலகுவான குணமாக தான் இருக்கும், இரக்கமான குணங்களை கொண்டவராக இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட பார்க்கும் பொழுது இந்த மனித நேயத்திற்கு எந்த அளவுக்கு ஈடுபாடோடு ஆர்வம் கொண்டிருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க மத்த சமூகம் சார்ந்த மக்களை அரவணைச்சு இருந்தாங்க, அவங்க பத்தின கவலைகள் எப்படி கொண்டிருந்தாங்க, இதையும் புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்கள் அனுப்பியிருப்பாங்க ரெண்டு செய்திகளை கொண்டு. ஒன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை சம்பந்தமான நற்செய்தி சொல்றதுக்காக, இன்னொன்னு அல்லாஹ் தஆலா அவங்க அனுப்பியிருப்பான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சோதிக்கிறதுக்கு, அவங்களுக்கு அதாபு செய்யறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க அந்த வானவர்கள். அப்ப இரண்டாவது காரணத்தை வெளிப்படுத்துவாங்க, இந்த மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை அழிக்கிறதுக்காக போறோம். இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த குழந்தையுடைய சுப செய்தியை கூட அவங்க மறந்து அந்த சமயத்துல அந்த சுப செய்திக்கான மகிழ்ச்சியை வெளிப்படுத்ததை விட, ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்காக போறீங்களே அந்த சமூகத்தை பழிக்காதீங்க, வாய்ப்பு கொடுங்கன்ட்டு வாதாடினாங்க, அந்த சமூகத்திற்காக பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்லிக்காம எல்லா சம்பவத்தையும். அப்படியே அந்த வானவர்களோடு வாதம் செஞ்சாங்க, வேணாம் சான்ஸ் கொடுங்க ஒண்ணு, இப்ப உடனே அழிக்க வேணாம். பிறகும் எடுத்தும் காமிச்சாங்க, அவங்க சமூகத்துல லூத் என்ற ஒரு நபர் இருக்கார், நபியா இருக்கிறாரு, அவர் இருக்கும்போது நீங்க அழிப்பீங்களா சமூகத்தை. அப்ப இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன புரிய வைக்குது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என் நண்பர்கள் மட்டும் இல்லாம எங்கு மக்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக நபி இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. பிறகு நடந்த சம்பவங்களுக்கு நமக்கு இருக்கு, பார்க்க முடியும், படிக்க முடியும். எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது, மனிதர்கள் மீது, மனித நேயத்தின் மீது கருணை கொண்டவர்களாக இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது கொண்டு. இன்னும் சிறந்த விஷயமாக பார்க்கும்போது அன்பானவர்களே, விருந்தோம்பல் செய்யறதுல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம் பெரிய உதாரணமாக இருக்கும். இப்ப அதே சம்பவம் தான். அந்த வானவர்கள் வருவாங்க, வந்த உடனே அவங்கள உள்ள அழைச்சு வீட்டுல உட்கார வச்சுட்டு உடனே பின்ன போவாங்க, ஒரு ஆட்டை சமைச்சு கொண்டு முன்ன சாப்பிட வைப்பாங்க. அந்த வானவர்கள் வானவர்கள் ஆச்சு எப்படி சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, அமைதியா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு கேட்பேன், ஏன் சாப்பிட மாட்டீங்க, பிறகு சம்பவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வானவர் அருக்கு அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்க இந்த விஷயங்களுக்காக. இங்க முதல்ல பார்க்கலாம், ஒரு புது மனிதர் இன்னும் தெரியாது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் இவங்க புதிய மனிதர்கள், அதாவது இந்த இப்ராஹிமுக்கு பரிச்சயம் இல்லாத மனிதர்கள், வானவர்கள் அந்த மனிதர்கள் வந்திருக்காங்க. வந்து இந்த அளவுக்கு பேச்சுகள் நடைபெறுது, வந்து உட்கார வச்ச உடனே அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க.
இந்த விருந்தோம்பல் என்பது நபிமார்களின் குணங்கள்ல ஒன்றாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறந்த குணத்துல ஒன்றாக பார்க்க முடியும். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில நாம பெற வேண்டிய படிப்பினைகள்ல இதுவும் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அமல்கள் செஞ்ச பிறகு நம்ம செஞ்ச அமல்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்க துஆக்கள்ல ஈடுபடுவது, அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு துஆக்கள்ல ஈடுபடணும். நிறைய விஷயங்களை பார்க்கலாமே. இந்த காபத்துல்லா விஷயங்களை பார்க்கும் பொழுது கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாவை கட்டுவாங்க. கட்டி முடிச்ச பிறகு துஆ கேட்பாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை அக்செப்ட் பண்ணிக்க, அங்கீகரிச்சிரு, கபூல் செஞ்சிரு. எந்த ஒரு அமலா இருந்தாலும் அமல் செஞ்ச பிறகு அல்லாஹ்விடம் அந்த அமல் கபூலாக துஆக்கள் அதிகமாக செய்யணும். அமல் செஞ்சோம் முடிஞ்சது கடந்து போனோம் இல்லாம செஞ்ச அமல்களை எண்ணி அல்லாஹ் கிட்ட வருந்தணும். அல்லாஹ் கிட்ட நம்ம செஞ்ச அமல் உள்ள குறைபாடுகள் நிறைகள் எடுத்து பேசணும். யா அல்லாஹ் இந்த அமல எந்த தரத்துல இருந்தா நீ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பியோ அந்த தரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ் கிட்ட பேசணும். நம்ம அமல்ல இருக்கிற குறைபாடுகளை வெளிப்படுத்த அல்லாஹ் கிட்ட குறைகளை வெளிப்படுத்தி பேசணும். ஆக நம்ம அமல்களை பாதுகாத்து அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் கபூலாக கூடிய அமலாக சேர்ப்பது ஒரு முஃமினுடைய அழகான அம்சமாக ஒண்ணு. ஷைத்தான் ஈஸியாக அமல்கள் செஞ்ச பிறகு அதை கெடுத்து விட்டுருவான். நல்ல அமல் செய்யற வரைக்கும் தான் ஷைத்தான் இருப்பான்னு கிடையாது. நல்ல அமல் செஞ்சு முடிச்சிட்ட பிறகும் கூட ஷைத்தான் நம்மோடு இருப்பான். அந்த அமல் எப்படி நாசமாக்கலாம், செஞ்சு முடிச்சாச்சு, செஞ்சு முடிச்சு நல்ல அமல் எப்படி நாசமாக்கலாம், பெருமையை கொண்டு வருவான் உள்ள மனசுல. அதை கொண்டு பல தப்பான எண்ணங்களை கொண்டு வருவான். செஞ்சது ஒரு நல்ல அமலா இருக்கும், அந்த ஒரு நல்ல அமலை கொண்டு 10 கெட்ட செயலுக்கு வழிவகுத்துருவான். ஆக அமல்களை செய்ய ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. செஞ்ச அமல்களை பாதுகாத்து அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் நல்ல அமலா சேர்க்கிறது மிக சிறந்த விஷயங்கள்ல ஒண்ணு. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சமூகத்தின் தந்தையாக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருப்பான். அந்த நபியின் மீது அதிகமான நேசம் கொள்வதும் சரி, அவங்க எடுத்துரைத்த வாழ்க்கை படிப்பினைகளின்படி நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக்கிறதும் சரி, ஒரு முஸ்லிமாக என்னுடைய உங்களுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக எந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறானோ அந்த விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவனாக. அனைத்து நபிமார்களையும் சரிவர நேசிக்கக்கூடிய மக்களாகவும், எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்புகளை விதிச்சிருக்கிறானோ அந்த சிறப்புகள் வாய்ந்த நபிமார்கள் மீதும் சிறப்புகள் வாய்ந்த நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவனாக. எந்த ஒரு நபியின் வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இவரது வாழ்வில் நல்ல முன்மாதிரி இருக்க சொல்லியிருக்கிறானோ அந்த நபியின் வாழ்வு தரக்கூடிய படிப்பினைகளை பெற்று பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவனாக. எந்த விஷயங்கள் மூலமாக நம்முடைய கவனத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு ஈர்த்திருக்குமோ அந்த அனைத்து வழிகளிலும் நம்முடைய வாழ்வை சுதாரிச்சு கொள்ளக்கூடிய பேணக்கூடிய அழகான வாய்ப்புகளை வழங்கிடுவானாக. அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உண்மையான முஸ்லிமாக உண்மையான முஃமினாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்போது அழைத்துக் கொள்வானோ ஈமானிய இஸ்லாமிய சிறந்த நிலையை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ வஅலா. வபஅத். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் அறிந்த வண்ணம் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்த தினங்களில் இதுவும் ஒன்று, முதன்மையான ஒன்று.
இந்த தினங்களில் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு சாதாரண நல்ல அமலுக்கும் அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலிகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆக நம்மால் முடிந்த அனைத்து நல்ல அமல்களையும் குறிப்பாக இந்த தினங்களில் அதிக ஆர்வத்தோடு செய்யக்கூடிய மக்களாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு அமலாக இருந்தால் நமக்கு அதுல பெரிய கூலிகள் இருக்கு. ஆக எந்த அமலுக்கு பெரிய கூலி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த அமல்களை தேடி தேடி செய்ய முயற்சிக்கணும். குறிப்பாக நோன்பு, குர்ஆன் ஓதுறது, ஜிக்ர் பண்றது, தக்பீர், அல்லாஹ்வை புகழ்றது, மேன்மைப்படுத்துறது, மிகைப்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள்ல ஒண்ணு. குறிப்பாக இந்த தினங்கள்ல சஹாபாக்கள் அதிகமாக பேணிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது நோன்புகள், ரொம்ப அதிகமாக பார்த்தா தக்பீர். இது அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய தினங்களில் ஒன்று, அல்லாஹ்வை அதிகமாக மிகைப்படுத்தக்கூடிய தினங்களில் ஒன்று. அல்லாஹ் அக்பர் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வை புகழ்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம நபி சொல்லி கொடுத்த அழகான போதனை அடிப்படையிலும் சரி, அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கிறது சிறந்த குணங்கள்ல ஒண்ணு. இந்த தினங்களில் அல்லாஹ்வை மிகைப்படுத்துகின்ற கட்டளை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன பிறகு, சஹாபாக்கள் இந்த வார்த்தையை நபியிடமிருந்து கேட்ட பிறகு, குறிப்பாக இப்னு உமர், அபு ஹுரைரா போன்ற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா பஜார் கடைவீதிகளுக்கு போவாங்க. எந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கா இல்ல, வெறும் தக்பீர்களை சொல்றதுக்காகவே போவாங்க. கடைவீதிக்கு பஜாருக்கு போவாங்க, தக்பீரை கத்தி கத்தி சொல்லிட்டு போவாங்க. பஜார்ல இருக்கிற மற்ற மக்கள், கடையில விற்கிறவங்க வாங்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, கேட்டு தக்பீர்களை சொல்லுவாங்க. ஆக இந்த தினங்கள் தக்பீர்களுக்காக நாம் அதிகமாக நேரங்களை செலவு செய்யக்கூடிய தினங்களாக இருக்கு. அதுவும் வெள்ளிக்கிழமையா இருக்குது. இந்த சிறந்த தினங்களில் ஏற்கனவே சிறந்த தினமாக நிர்ணயிக்கப்பட்ட வாரத்தில் ஒரு சிறந்த தினமா பார்க்கப்படக்கூடிய இந்த ஜும்ஆ வருது நமக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் நமக்கு இன்னும் அதிகமா நன்மைகளை கொடுக்கும். ஜும்மால செய்யற ஒண்ணு, இன்னுமே இந்த 10 நாள்ல செய்யறோம் இன்னொன்னு. ஆக நல்ல அமல்களின் பக்கம் அதிகமாக நம்முடைய நடைகள் மேற்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமையா இருக்குது, அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கணும், நபியின் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஸலாம் சொல்லணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சிறந்த உணர்வுகளை கொண்ட, ஆர்வங்களை கொண்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். இன் அல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم آمين. واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم آمين. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم جليلا جبارا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.